பகவானின் திருநாமத்தையும் மகிமைகளையும் பாட வேண்டும். பகுத்தறிந்து உணர வேண்டும். இந்த வழிகளையெல்லாம் பின்பற்ற வேண்டும். மா கேட்டார், சுவாமி, எந்த நிலையில் ஒருவன் இறைவனை காண முடியும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆழ்ந்த மன இயக்கத்துடன் அழுதால் அவரை காண முடியும். மனைவி மக்களுக்காக மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள். பணத்திற்காக அழுது புரள்கிறார்கள். ஆனால் கடவுளுக்காக யார் அழுகிறார்கள்? எப்படி அழைக்க வேண்டுமோ அப்படி அழைக்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு குருதேவர் பாடினார். மனமே, தாயை மெய்யாக வருந்தி அழைத்தால் வராமல் தனியே உன்னை விடுவாளோ? சற்றே விலகி போவாளோ? பிரிந்து காளி வாழ்ந்து நிற்கும் பேச்சும் உண்டோ? சிறு நெஞ்சே, இருந்து வாழ்வாள் உன்னுடனே, என்றும் அவளே துணையாவாள். மல்கும் நினைவு வேறின்றி மாதா பாத தாமரையில் வில்வம் வைத்து செம்பருத்தி பூவும் விளைந்து தூவகவே. சக்தி தாயின் சரணத்தில் தளையும் மலரும் சூட்டுகையில் பக்தி என்னும் சந்தனத்தை பதமாய் கலந்து பூசுகவே என்று பாடினார். மன இயக்கம் வந்துவிட்டாலே அருணோதயம் ஆகிவிட்டது. அதன் பிறகு கதிரவன் தன்னை காட்டி அருள்வான். அதுபோல் மன இயக்கத்திற்கு பிறகு இறைக்காட்சி வருகிறது. 3 வித கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்தால் இறைவன் தம்மை காட்டி அருள்வார். உலகியல் மனிதனுக்கு இன்ப பொருட்களிடம் உள்ள பற்று, தாய்க்கு தன் குழந்தையிடம் உள்ள பாசம், கணவனிடம் கற்புடைய மனைவி கொள்ளும் காதல், இந்த 3 கவர்ச்சிகளும் ஒருங்கே ஒருவனுக்கு இறைவனிடம் ஏற்படுமானால் இந்த கவர்ச்சிகளின் வலிமையினால் அவன் இறைவனை பெற முடியும். கடவுளை நேசிக்க வேண்டும், அதுதான் விஷயம். தாய் குழந்தையை நேசிப்பது போல், மனைவி கணவனை நேசிப்பது போல், உலகியல் மனிதன் இன்பங்களை நேசிப்பது போல் கடவுளை நேசிக்க வேண்டும். இந்த மூவரின் நேசமும் இந்த 3 கவர்ச்சியும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு ஆகுமோ அந்த நேசத்தை இறைவனிடம் செலுத்த முடியுமானால் அவரை காண முடியும். மன இயக்கத்துடன் அவரை அழைப்பது அவசியம். மியாவ் மியாவ் என்று கத்தி தாயை அழைக்க மட்டுமே பூனைக்குட்டி அறிந்திருக்கிறது. தாய் பூனை அதனை எங்கே வைக்கிறதோ அங்கேயே இருக்கிறது. சில சமயம் சமையல் அறையிலும், சில சமயம் தரையிலும், சில சமயம் படுக்கையிலும் குட்டியை தாய் பூனை வைக்கிறது. ஏதாவது துன்பம் வருமானால் குட்டி பூனை மியாவ் மியாவ் என்று கத்துகிறது. கத்துவதை தவிர அதற்கு வேறு எதுவும் தெரியாது. தாய் பூனை எங்கிருந்தாலும் இந்த மியாவ் மியாவ் சத்தத்தை கேட்ட அந்த கணமே ஓடோடி வந்து விடுகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 2. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். ஞாயிறு மார்ச் 5, 1882. குருதேவரை காண மகேந்திரநாத் குப்தர் 3ஆம் முறையாக சென்றார். வராக நகரில் உள்ள தன் சகோதரியின் வீட்டில் மா தங்கியிருந்த காலம் அது. ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்தித்ததிலிருந்து மாவுக்கு எப்போதும் அவரை பற்றிய சிந்தனைதான். எப்போதும் அந்த ஆனந்தமயமான மூர்த்தியை தரிசித்துக் கொண்டிருப்பது போலவும் அவரது அமுத மொழிகளை கேட்டுக் கொண்டிருப்பது போலவும் அவருக்கு தோன்றும். இந்த எளிய மனிதர் எப்படி இந்த ஆழ்ந்த தத்துவங்களை எல்லாம் கற்றார், எப்படி புரிந்து கொண்டார் என்ற கேள்வி மாவின் மனதில் எழுந்த வண்ணம் இருந்தது. இவ்வளவு ஆழமான விஷயங்களை இவ்வளவு எளிமையாக யாரும் விளக்கி இதுவரை அவர் கேட்டதில்லை. மீண்டும் அவரிடம் எப்போது போவேன், அவரை எப்போது காண்பேன் என்பதே இரவு பகல் அவரது சிந்தனையாக இருந்தன. மெல்ல மெல்ல ஞாயிறும் வந்தது. வராக நகரை சேர்ந்த நேபாள் பாபுவுடன் மா தக்ஷிணேஸ்வர கோவிலை அடைந்தார்.
மாலை 3 அல்லது 4 மணி இருக்கும். முன்பு பார்த்த அதே அறையில் குருதேவர் சிறிய கட்டிலின் மீது உட்கார்ந்திருந்தார். ஞாயிறு விடுமுறை நாள் ஆதலால் குருதேவரை தரிசிக்க பக்தர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுடன் மாவிற்கு அறிமுகம் இல்லை. எனவே அவர் அறையின் ஒரு மூலையில் சென்று அமர்ந்தார். குருதேவர் மலர்ந்த முகத்துடன் பக்தர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். 19 வயதான ஒரு வாலிபரை பார்த்த வண்ணம் ஆனந்தத்தால் பூரித்தபடி குருதேவர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த இளைஞரின் பெயர் நரேந்திரர், கல்லூரி மாணவர். சாதாரண பிரம்ம சமாஜத்திற்கு அடிக்கடி சென்று வருபவர். ஆற்றலும் உறுதியும் மிக்க பேச்சு, ஒளி வீசும் கண்கள், பக்தனுக்குரிய தோற்றம் அவருடையது. பேச்சு சுகபோக நாட்டத்தில் ஊறி கிடக்கின்ற உலகியல் மனிதர்களை பற்றியதாக இருந்தது. மா ஊகித்து உணர்ந்தார். இறைவனை நாடுபவர்களையும் தர்ம வழியில் நடப்பவர்களையும் இந்த உலகியல் மனிதர்கள் நிந்திக்கிறார்கள். உலகில் எவ்வளவோ துஷ்டர்கள் உள்ளார்கள். அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வது என்பது பற்றியெல்லாம் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரரிடம் பேசினார். நரேந்திரா, நீ என்ன நினைக்கிறாய்? உலகியல் மக்கள் எவ்வளவோ இகழ்ந்து பேசுகின்றனர். ஆனால் ஒன்று, யானை போகும்போது அதன் பின்னால் எத்தனையோ மிருகங்கள் எப்படியெல்லாமோ கூச்சலிடுகின்றன. யானை திரும்பி கூட பார்ப்பதில்லை. உன்னை யாராவது இகழ்ந்து பேசினால் அவர்களை பற்றி நீ என்ன நினைப்பாய் என்று கேட்டார். அதற்கு நரேந்திரர், நாய் குறைக்கிறது என்று நினைப்பேன் என்று கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, வேண்டாமடா, அவ்வளவு தூரம் போகாதே என்றார். எல்லோரும் சிரித்தனர். கடவுள் எல்லா உயிரிலும் இருக்கிறார். ஆனால் நல்லவர்களுடன் நெருங்கி பழகலாம். கெட்டவர்களை கண்டால் தூர விலகி நிற்க வேண்டும். புலியிலும் நாராயணன் இருக்கிறார். அதற்காக யாரும் புலியை கட்டி தழுவி கொள்ள முடியாது. எல்லோரும் சிரித்தார்கள். புலியும் நாராயணன் தானே, அதைக் கண்டு ஏன் ஓட வேண்டும் என்று நீ கேட்கலாம். புலி வருகிறது, ஓடிவிடு என்று கூறி எச்சரிக்கிறார்களே, அவர்களும் நாராயணன் தானே. அவர்களுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கக்கூடாது என்பதுதான் என் பதில். ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஒரு காட்டில் சாது ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பல சீடர்கள். ஒரு நாள் அவர் தமது சீடர்களிடம், கடவுள் எல்லோரிலும் இருக்கிறார், எனவே எல்லோரையும் வணங்குங்கள் என்று உபதேசம் செய்தார். ஒரு நாள் அந்த சீடர்களில் ஒருவன் ஹோமத்திற்கு விறகு சேகரிக்க காட்டிற்கு சென்றான். அப்போது, யார் எங்கிருந்தாலும் எல்லோரும் ஓடிவிடுங்கள், ஓடிவிடுங்கள், மத யானை ஒன்று வருகிறது என்று யாரோ உரத்த குரலில் சத்தமிடுவது கேட்டது. எல்லோரும் ஓடினார்கள். ஆனால் சீடன் ஓடவில்லை. யானையும் நாராயணன் என்பதுதான் அவனுக்கு தெரியுமே, அவன் ஏன் ஓட வேண்டும்? எனவே அங்கேயே நின்று கொண்டு கைகூப்பிய வண்ணம் நாராயணனை துதித்தபடி போற்றத் தொடங்கினான். யானைப்பாகன் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கத்திக்கொண்டு வந்தான். சீடன் அதை பொருட்படுத்தவில்லை. நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். கடைசியில் மத யானை துதிக்கையால் அவனை தூக்கி வீசி எறிந்துவிட்டு போய்விட்டது. உடல் முழுவதும் காயங்களுடன் சீடன் மூர்ச்சித்து விழுந்தான். இந்த செய்தியை கேட்டு குருவும் மற்ற சீடர்களும் விரைந்து சென்று அவனை ஆசிரமத்திற்கு தூக்கி வந்து சிகிச்சை அளித்தார்கள். சிறிது நேரத்தில் அவனுக்கு சுய நினைவு திரும்பியது. அப்போது சீடர்களுள் ஒருவன் அவனை பார்த்து, ஆமாம், மத யானை வருகிறது என்பதை கேட்டும் நீ ஏன் ஓடவில்லை என்று கேட்டான். அதற்கு அந்த சீடன், நாராயணனே மனிதன் முதலிய எல்லா உயிர்களுமாக இருக்கிறார் என்று அல்லவா குருநாதர் நமக்கு உபதேசித்தார். ஆகவே யானை நாராயணன் வந்தபோது அந்த இடத்தை விட்டு ஓடாமல் இருந்துவிட்டேன் என்றான். இதை கேட்ட குரு, மகனே, யானை நாராயணன் தான் வந்தான், அது உண்மை. ஆனால் யானைப்பாக நாராயணன் உன்னை எச்சரித்தானே. எல்லோரும் நாராயணன் என்றால் நீ ஏன் அவனது வார்த்தைகளை நம்பவில்லை? யானைப்பாக நாராயணனின் வார்த்தைகளையும் நீ மதித்திருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். எல்லோரும் சிரித்தார்கள்.